ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்கூலுக்கு போகிற நம்மளோட குழந்தைங்களுக்கு எந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், எதெல்லாம் அவாய்ட் பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். எப்போவுமே காலையில் 7 to 8 ரொம்ப பரபரப்பாக இருப்போம். அதே டைமில் லஞ்சுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அதுதான் ப்ரிப்பேர் பண்ணுவோமே தவிர ஸ்நாக்ஸ் அவ்வளோவா யாரும் கண்டுக்கிறது இல்லை. லாஸ்ட் மினிட்டில் ஒரு பிஸ்கட்டோ சாக்லேட்டோ கொடுத்து அனுப்புறதை தயவுசெய்து தவிர்த்துக்கோங்க. அதுக்கு பதில் எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் மண்டே அன்னைக்கு அவல் எடுத்திருக்கேன். அவல் சம்பா அவல் தான் எடுத்திருக்கேன். அதில் வெதுவெதுப்பான சூடோடு கொஞ்சமாக பால் கலந்துக்கலாம். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அச்சு வெல்லம் பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சேர்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதில் அச்சு வெல்லம், பனங்கல்கண்டு, நாட்டு சக்கரை, ப்ரௌன் சுகர் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் ஒரு 8:30க்கு பேக் பண்ணுறேன். என்னோடய பொண்ணு 10:30க்கு பிரேக் டைமில் சாப்பிட்ருவா. ஸோ அந்த 2 மணி நேரத்தில் தேங்காய் பூ கெட்டு போகாது. அதனால் நான் நார்மலாகவே சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு வேளை சீக்கிரமே பேக் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக தேங்காய் பூவை நெய்யில் வறுத்துட்டு இதில் சேர்த்திங்கன்னா சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அதே டைமில் காலையில் குழந்தைங்க சாப்பிடாமல் ஸ்கூலுக்கு போனாங்க அப்படின்னா இதுவே அவங்களுக்கு லஞ்ச் ஹவர் வரைக்கும் பசி நல்லா தாங்கும். பால் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நான் பொதுவாக சூடான ஐட்டம் ஏதாவது ஸ்நாக்ஸ் பேக் பண்ணுறேன் அப்படின்னா பிளாஸ்டிக் பாக்ஸில் கொடுத்து அனுப்ப மாட்டேன். இந்த மாதிரி சில்வர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஃப்ரூட்ஸுக்கு மட்டும்தான் பிளாஸ்டிக் கண்டெய்னர் வச்சுருக்கேன். என்னோட பொண்ணு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவளுக்கு இந்த அளவுக்கு ஸ்நாக்ஸே போதும். உங்களோட பசங்க வயசுக்கு தகுந்த மாதிரி ஸ்நாக்ஸோட அளவை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. அப்புறம் செவ்வாய்க்கிழமை நான் பாசி பயிர் எடுத்திருக்கேன். இந்த பச்சை பயிர் முதல் நாளே ஊற வச்சு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் தேங்காய் பூவும் கலந்துருக்கேன். இதுவே உங்கள் பசங்களுக்கு இனிப்பு பிடிக்காது, ஸ்வீட்னா அவங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது, விரும்பி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் கடுகு, கருவேப்பிலை, வத்தல் எல்லாம் போட்டு தாளித்து நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது பேக்கெட் ஐட்டம், பாட்டில் ஜூஸ் இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதில் சீக்கிரமே செய்யக்கூடிய இந்த மாதிரி பயிறு வகைகள், அப்புறம் அவல், பழங்கள் இதே மாதிரியே நீங்கள் கொடுத்து அனுப்புங்க. உங்கள் வீட்லேயே சாக்லேட், பேக்கெட் ஐட்டம், ஜூஸ் எல்லாமே ஸ்டாக் வைக்காதீங்க. நீங்கள் ஸ்டாக் இருந்தால் தான் குழந்தைங்க அதை சாப்பிடுவாங்க. அதுக்கு பதில் வீட்டில் நட்ஸு, ஃப்ரூட்ஸ் இதை மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா அவங்க சத்தான ஆகாரமாக அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ புதன்கிழமை நான் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுப்பேன். இன்றைக்கி நான் மலைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த மலைப்பழம் என்னன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ சின்ன குழந்தைங்களுக்கு வேணாலும் கொடுக்கலாம். இது சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது, எதுவுமே பண்ணாது, ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அதிகமாக ஸ்கூலுக்கு கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸாவது மலைப்பழம் கொடுத்து அனுப்பிடுவேன். இது கொடுத்து அனுப்பும் போது ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் கொடுத்து அனுப்புங்க. அப்போ தான் அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா லைட்டாக ஹனி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அவங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், கலரும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். உங்ககிட்ட எந்த ஃப்ரூட்ஸுமே இல்லை அப்படின்னா நட்ஸ் ஏதாவது கொடுத்து அனுப்புங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை நான் வேர்க்கடலை அவிச்சது எடுத்திருக்கேன். முதல் நாளே ஊற வச்சு காலையில் ஃபஸ்ட்டாக நான் வேர்க்கடலை வேக வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் லஞ்ச் எல்லாம் என்னென்னு யோசிப்பேன். அதே டைமில் நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த மெனு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா நம்ம குட்டீஸ்க்கு ரொம்ப போர் அடிச்சிரும். இந்த வாரம் வேர்க்கடலை அவிச்சது கொடுக்குறேன் அப்படின்னா அடுத்த வாரம் கடலை மிட்டாய் கொடுப்பேன், அதுக்கு அடுத்த வாரம் வறுத்த வேர்க்கடலை கொடுப்பேன். இப்படி சேஞ்ச் பண்ணும்போது அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு ஃப்ரூட் சூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி நான் ஆப்பிள் எடுத்திருக்கேன். நீங்கள் சீசனுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரூட் சூஸ் பண்ணிக்கோங்க. கொய்யா, மாதுளை, சப்போட்டா, பப்பாளி, கிரேப்ஸ் இந்த மாதிரி எது வேணால் கொடுக்கலாம். இதுவே வெயில் டைம் அப்படிங்கும்போது வாட்டர்மெலன் கொடுக்கலாம். வாட்டர்மெலன் ஜூஸ், லஸ்ஸி, லெமன் ஜூஸ், மோர் இந்த மாதிரி கொடுத்து அனுப்பலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் ஃப்ரூட்ஸ் இல்லை, நட்ஸ் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கொஞ்சமாக ஒரு பொரிகடலை வச்சு ஒரு 2 டேட்ஸ் வச்சு விட்டாலே போதும். அதுவே அவங்களுக்கு ஓரளவுக்கு சத்தான ஆகாரமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இனிமேல் நட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்டாக் வைங்க. சாக்லேட், பிஸ்கட்டு, பேக்கெட் ஐட்டம் எல்லாம் கண்டிப்பாக ஸ்டாக் வைக்கவே செய்யாதீங்க. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் மட்டும்தான் ஸ்கூலுக்கு கொண்டு போகணுன்னு இப்போவே சின்ன வயசுலேருந்தே உங்கள் குழந்தைங்க மனசில் பதிய வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க இதெல்லாம் நார்மலாகவே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க.
சாக்லேட், பிஸ்கட், பேக்கெட் ஐட்டம்லாம் கொடுத்து உங்கள் குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கு கேடு செய்யாதீங்க. இனிமேலாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கூட கவனமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.